சாமுவேல் கேட்கிறேப்பா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அல்லது வேற யாராவது இருக்கிறாங்களா? அப்பதான் நம்மால் சொல்றாரு, ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான். பிள்ளைகள் இருக்கிறானா இல்லையான்னு கேட்டா சொல்ல வேண்டியது என்ன பதில் தெரியுமா? இருக்கிறான் இல்ல. ஆனா தகப்பன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இருக்கிறான், ஆனா அவன் ஆடு மேய்க்கிறான். அப்படி அர்த்தம் தெரியுமா? இருக்கிறான், இவங்களை மாதிரி ராஜாவாகிறதுக்குரிய தகுதி அவனுக்கு கிடையாது. ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அவன் ராஜா பதவிக்கு லாய்க்கு இல்ல. ஒருத்தர் இருக்கிறான், ஆனா ராஜாவாக தகுதி இல்லாதவன். ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அரியணை ஏற தகுதியற்றவன். ஒருத்தர் இருக்கிறான், யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன். ஒருத்தர் இருக்கிறான், திடகாத்திரமான உடம்பு இல்லாதவன். ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்த பதவிக்கு கொஞ்சம் கூட சரியில்லாதவன். சாமுவேல் சொல்றார், அப்படியா? அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் நான் விருந்துல கைய வைக்க மாட்டேன். தாவீது அழைப்பிக்கப்படுகிறார். எல்லாம் போய் தாவீதை காட்டுல எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க தெரியல, கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. தாவீது தூரத்தில் வரும் பொழுதே கர்த்தர் சொல்றார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். நீ எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணு. ஐயா, எந்த பெத்லகேமில தாவீது புறக்கணிக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில தாவீது தள்ளப்பட்டானோ, எந்த பெத்லகேமில தாய் தகப்பன் ஒரு பொருட்டா எண்ணவில்லையோ, எந்த பெத்லகேமில ஊரார் ஒதுக்கினாங்களோ, எந்த பெத்லகேமில தாவீதை ஒரு பொருட்டாக யாரும் எண்ணவில்லையோ, அதே பெத்லகேமிலே அதே ஜனங்கள் கண்கள் காண இதோ சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து தாவீதின் தலையிலே அந்த தைலத்தை ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்பதான் தாவீது பாடுகிறார், என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எப்படி நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. ஐயா, ஆக்சுவலி எல்லா சகோதரர்கள் நினைச்சாங்க இந்த பந்தி எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஏன்னா நான் தான் ராஜாவாக போறேன், நான் தான் ராஜாவாக போறேன். 7 பேருக்குள்ள கனவு இருந்தது, 7 பேருக்குள்ள திராணி இருந்தது, 7 பேருக்கு தகுதி இருந்தது. அவன் சொன்னா, இந்த பந்தி எனக்காகத்தான், இந்த பந்தி எனக்காகத்தான், இது எனக்கான பந்தி. ஆனா ஒருத்தர் எழும்பி சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறேன். ஹல்லேலூயா.